எனவே எவர்கள் இந்நபி மீது இவர் அல்லாஹ்வுடைய ரசூல், இவர் அப்துல்லாவுடைய மகன் மட்டும் கிடையாது, இவர் அல்லாஹ்வுடைய ரசூல், இவர் ஒரு காலத்தில் வாழ்ந்த மனிதர் மட்டும் கிடையாது, எல்லா காலத்திற்கும் இவர் வழிகாட்டி, இப்படி நம்பணும். இவர் விதித்த வரம்புகள் தான் எனக்கான வாழ்வியல் கோட்பாடு, இது நம்பணும் முதல்ல. இரண்டாவது, அவருக்கு ஆதரவு அளித்து, இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், ஃபல்லஸீன ஆமனு பிஹி, நபி மீது ஈமான் கொள்ளணும், வ அஸ்ஸருஹு, கண்ணியப்படுத்துறது, ஈமான் கொள்றது தனி, கண்ணியப்படுத்துவது தனி, ஒன் அசருஹு, உதவி செய்வது. அப்ப இங்க பாருங்க அல்லாஹ் எவ்வளோ கண்டிஷன்ஸ் வந்து போடுறான். இவரை கண்ணியப்படுத்தி உதவியும் புரிகின்றார்களோ, கண்ணியப்படுத்தி. அப்போ அஸ்ஸரு அப்படிங்கிறதுல அதுல இன்னொரு மீனிங்கும் இருக்கு. என்ன அப்படின்னா, கண்ணியம்னா வெறும் மதிக்கிறது இல்ல, அவருக்கு பாதுகாப்பு அளித்து, அந்த நபி இருக்கிற வரைக்கும் அவருக்கு நீங்க ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும், உதவியும் புரிகின்றார்களோ. அப்ப அந்த இடத்துல நுஸ்ரத், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு நீங்க உதவியும் புரியணும். மேலும் இவருடன் இறக்கி அருளப்பட்ட ஒளியினை பின்பற்றுகின்றார்களோ, அப்போ இவருக்கு இறக்கப்பட்ட அந்த ஒளி எது? குரான். அவர்களே வெற்றியாளர்கள். அப்ப இந்த இடத்துல மறுமை வெற்றி பத்தி குரான் பேசு. இந்த இடத்துல நீங்க வணக்க வழிபாடுகள் அக்கீதாக்களை ஃபாலோ பண்ணா உங்களுக்கு வெற்றின்னு பேசல. நாளைக்கு மறுமையில போயிட்டு உங்க உலமாக்கள் சொன்னாங்க எங்களுக்கு 5 தான் கடமை, இதெல்லாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா குரான் விட்டு வச்சு நீங்க மாட்டுவீங்க. இந்த இடத்துல வெற்றியாளர்களை பத்தி அல்லாஹ் பேசுறான். இது மாதிரி குரான் நிறைய இடங்கள்ல பேசுது. அவர்களே வெற்றியாளர்கள், அவர்களே வெற்றியாளர்கள், இந்த மாதிரி நிறைய உலாயிகா ஹுமுல் முஃப்லிஹூன் இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். அப்போ வெற்றிக்கு வந்து குரான் சொல்லக்கூடிய இந்த அளவுகோல், இந்த மெஷர்மெண்ட், இந்த டூலை பயன்படுத்தணுமா, அல்லது உங்க உலமாக்கள் சொல்ற சில ஹதீஸ்களை மட்டும் வச்சுக்கிட்டு, அமல்களின் சிறப்புகளை வச்சுக்கிட்டு கற்பனை உலகத்தில் வாழ்ந்து கபூர்லயும் மறுமையிலையும் இழிவடைய போறீங்களா முடிவு பண்ணிக்கங்க. ஒழுங்கா குரானை ஃபாலோ பண்ணுங்க, தப்பிச்சிருவீங்க. அப்போ குரான் எதுக்கு அல்லாஹ் இறக்கி இருக்கான் பாத்துங்க. அப்போ நபிக்கு உதவி செய்யணும்.